ஸோ டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி டைரக்ட் ப்ரப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன், டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், காம்பவுண்ட் வேரியேஷன். ஸோ அதனால் டைரக்ட் ப்ரப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்ன? டைரக்ட் ப்ரப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஓகே, வித்தியாசமாக சொல்கிறீங்க சார். மேக்ஸில் டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னா என்ன? டைரக்ட் ப்ரப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறோம். ஸோ தமிழில் நேர்மாறல், எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கோட ப்ரைஸு 10 rupees. ஸோ புக்கோட அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸ் என்ன ஆகும்? டோட்டல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி 2 வேரியேஷன்ஸ், 2 வேரியபிள் எடுக்கும் போது, ஸோ ஒரு வேரியபிளோட கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ இப்போ இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா அப்படியே அதுக்கு எதிர்மாறா. ஸோ ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று குறையும், ஒன்று குறையும் போது இன்னொன்று அதிகரிக்கும். ஆமாம் தானே? இப்போ டைம் அண்ட் ஒர்க் இருக்குது. ஸோ டைமு, ஸோ ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 2 பேர் செஞ்சாங்கன்னா 10 hours முடிச்சிருவாங்க. ஒரு வேலையை 2 பேர் செஞ்சால் 10 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. அதே வேலையை 3 பேர் செய்யும் போது என்னாகும்? 3 பேர் செய்யும் போது என்னாகும்? டைம் கம்மியாகும். ஸோ இதுதான் டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு எதில் வரும் அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் வரும், எதிர்மாறலில் வரும். ஸோ அதுக்கு கீழே நம்ம அந்த காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். இங்கே டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டை மட்டும் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு வேலையை ஒருத்தர் 10 நாளில், ஒரு வேலையை 2 பேர் 10 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேர் 10 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அது 2 வேரியேஷன் தான். எனக்கு என்ன? ஒன்று டைமு 2 days. ஸோ எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? எத்தனை பேர்? மெம்பர்ஸ் 2 நபர்கள் 10 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அதே இது 2 நபர்கள் 10 நாளில் ஒரு நாளும் 4 மணி நேரம் வேலை செய்யுது. இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வருது. அது என்னது? ஹவர்ஸ். ஸோ அந்த மாதிரி மோர் தென் 2 வேரியபிள்ஸ் வச்சு வந்தது அப்படின்னா அது காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னொன்றுக்கும் ஃபார்முலா உண்டு. டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ஞாபகம் ஏதாவது இருக்கா? டைம் அண்ட் ஒர்க்கில் எந்த மாதிரி ஞாபகம் இருக்குது? என்னெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்க? டைம் அண்ட் ஒர்க்கில் என்னெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஒருத்தர் ஒரு ஒர்க்கை 10 days முடிச்சிருவார். இன்னொருத்தர் ஒர்க் பண்ணார்னா, இண்டிவிஜுவலாக பண்ணாங்கன்னா ஒருத்தர் 10 days முடிப்பார், இன்னொருத்தவங்க 20-30 days முடிச்சிருவாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒர்க்கை 2 பேர் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ அந்த மாதிரிலான கான்செப்ட், இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 6-7 கான்செப்டோடு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் மாதிரி வரும், இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க சம்மை வச்சு நமக்கு கரெக்டாக எழுத தெரிஞ்சிட்டாலே கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒர்க் அப்படிங்கிறது எப்போயுமே ஒன்று தான். ஸோ ஒரு ஒர்க்கை ஒருத்தர் 10 days முடிக்கிறார் அப்படின்னா அவர் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவருக்கு 10 days ஆகும். ஸோ அவர் ஒரு நாள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார்? எஸ், ஒரு ஒர்க்கை ஒருத்தர் 10 days முடிக்கிறாரு அப்படின்னா பெர் டே, ஒரு நாளில் அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது என்ன? 1/10. 1/10. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 10 அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் டேஸ். அந்த வேலையை அவர் 10 மடங்காக பிரித்து 10 நாளில் செஞ்சுருக்காரு. அதுதான் அவர் 10 days முடிக்கிறாருங்கிறது அதோட மீனிங்கு. ஸோ ஒரு நாளில் அவர் எத்தனை மடங்கு முடிச்சிருப்பார், எத்தனை பங்கு முடிச்சிருப்பார்? அந்த 10ல் 1 part அப்படிங்கிறத அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இந்த பெர் டே ஒர்க்கு கான்செப்டை வச்சு தான் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபுல்லாகவே நம்ம சம்ம பார்ப்போம். பெர் டே ஒர்க் அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், டைரக்ட் ப்ரப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ இப்போ எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸுங்கிறது வந்து ஒரு புக்கு, அதோட கவுண்ட்டு, ஒய் அப்படிங்கிறது அதோட ப்ரைஸு. ஸோ புக்கோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் டைரக்ட் வேரியேஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்ன்னு 2 எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு இது x1, இது y1 அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், x2, y2. ஸோ இது டைரக்ட் வேரியேஷன்னா அது எப்படி எழுதலாம்? டைரக்ட் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? ஸோ இப்போ இன்டைரக்ட் அப்படின்னா இப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 1/y. இதானே இன்டைரக்ட்டு? இதானே இன்டைரக்ட்டு? ஸோ அப்போ டைரக்ட் வேரியேஷனில் ஸோ அந்த வேரியபிள்ஸ் நான் எப்படி எழுதுறேன்னா x1 divided by y1, x2 divided by y2. இது டைரக்ட் வேரியேஷனில் இருக்குது. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா எனக்கு ஒய் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எனக்கு எக்ஸு டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்ங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஆமாம் தானே? புரியுதுல்ல?
ஸோ எனக்கு எக்ஸு இங்கே ஒய் x1 y1 அடுத்து x2 y2 எனக்கு அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒய் டிகிரீஸ் ஆகும். ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா. நமக்கு 2 வேரியேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த கான்செப்டில் சால்வ் பண்ணலாம். நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, இன்னொரு டேட்டா கேட்கும்போது ஸோ அந்த x2 ஆர் y2வில் ஏதாவது ஒரு கான்செப்ட் சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மு நோட் பண்ணிக்காங்க. இஃப் 6 children shared 20 pencils equally. இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா எதுவுமே இல்லாமே கூட நம்ம யோசிச்சு சால்வ் பண்ணிடலாம். 6 children shared 24 pencils equally. If 6 children shared 24 pencils equally, then how many pencils are required for 18 children? Then how many pencils are required for 18 children? என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ எனக்கு எக்ஸு ஒய் இது பென்சில், இது நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஸோ 6 children ஷேர்டு எத்தனை பென்சில் ஷேர் பண்ணிக்கிறாங்க? 24 பென்சில்ஸ். ஸோ 18 childrens வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எத்தனை பென்சில்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே 6 childrens எனக்கு 24 பென்சில் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு எனக்கு எத்தனை பென்சில் ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க? டிவைடட் பை 4. இது டேரக்ட் ப்ரொபோர்ஷனாக நம்ம டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபார்முலான்னு போட்டோம்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? 6 divided by 24 is equal to 18 divided by x. ஸோ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே 1 இங்கே 3. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டேன்னா 3 × 24 எனக்கு 72 பென்சில். ஸோ அப்போ எனக்கு 24 பேர் ஷேர் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ பென்சில்ஸ் தேவை? 72 பென்சில்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும். இது டைரக்ட் வேரியேஷன். Anbu bought 2 notebooks for ₹24. Anbu bought 2 notebooks for ₹24. 2 notebooks for ₹24. How much money will be needed to buy? How much money will be needed? How much money will be needed to buy 9 such notebooks? To buy 9 such notebooks. ஸோ இதை நம்ம டேரெக்டாக இந்த இதுலேயும் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ 2 நோட்புக்கு ₹24 வாங்கியிருக்காருன்னா ஒரு நோட்புக் என்ன ப்ரைஸ் வாங்கியிருப்பாரு? ₹12. அப்போ 9 நோட்புக்ஸ் என்ன? 9 × 12 அப்போ 108. அந்த மாதிரி டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணோம்னா அது டேரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அது யுனைட்ரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். யுனைட்ரி மெத்தட் அப்படின்னா ஸோ ஒரு புக்கோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இது டேரெக்டாகவே நம்ம யோசிச்சு சால்வ் பண்ணுறது. டேரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிற டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், எதிர்மாறல். ஏன்னா ஆட்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்தா நாட்களினுடைய எண்ணிக்கை குறையும், ஆட்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா நாட்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ இதே இதை நான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் எப்படி எழுதுனா, டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா எனக்கு x1 divided by y1 is equal to x2 divided by y2. நான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் எப்படி எழுதுனா x1 y1 is equal to x2 y2. x1 y1 is equal to x2 y2. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? x1 divided by y2 is equal to x2 divided by y1. ஸோ இன்டைரக்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ எனக்கு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது எனக்கு இங்கே எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒய் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் அதோட மீனிங். ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். எனக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். x1 y1 is equal to x2 y2. x1 y1 is equal to x2 y2. அதுக்கு ஒரு சம் நோட் பண்ணிக்காங்க. 60 workers can spin a bale of cotton in 7 days.
60 workers can spin a bale of cotton in 7 days. In how many days will 42 workers spin it? 60 workers வந்து ஒரு ஒர்க்கை 7 டேஸில் முடிக்கிறாங்கன்னா 42 ஒர்க்கர்ஸ் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன x1 y1 எனக்கு என்ன 60 ஒர்க்கர்ஸ் எத்தனை நாள் எனக்கு முடிப்பாங்க 7 டேஸில் முடிப்பாங்க. அப்போ 60 × 7 இஸ் ஈக்குவல் டு 42 ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க 42 × x. அதான் அதோட மீனிங்கு. ஸோ எனக்கு எக்ஸ் இல்லைனா என்ன சொல்லலாம் y2. எனக்கு x1 y1ங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இத்தனை பேர் இந்த ஒர்க்கை இத்தனை நாளில் முடிப்பாங்க. அப்போ இத்தனை பேர் இந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ ஆட்கள் இங்கே எனக்கு என்ன ஆகிருக்கு 60லேருந்து 42 கம்மியாயிருக்கு. அப்போ என்னாகும் கண்டிப்பாக நாட்களினுடைய எண்ணிக்கை டேஸ் என்னாகும் அதிகமாகும். ஸோ ஆட்களுடைய எண்ணிக்கை இங்கே எனக்கு குறையும் போது நாட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இதுதான் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்லாம் நமக்கு வருது. அப்போ 60 × 7 டிவைடட் பை 42 இஸ் ஈக்குவல் டு y2. கேன்சல் பண்ணனா எனக்கு 6 10. ஸோ அப்போ எனக்கு 42 ஆட்கள் வந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 42 ஆட்கள் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 10 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ இது புரியுதுல டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்தது காம்பவுண்ட் வேரியேஷன், அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ நமக்கு டேரெக்டாக பெரும்பாலும் அந்த ஏபிசி அந்த மெம்பர்ஸ் வச்சு ஸோ எத்தனை நாளில் ஒர்க்கு முடிக்கிறாங்க. ஸோ 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரிலீவ் ஆகிடுறாரு. ஸோ ரிமைனிங் ஒருத்தர் மட்டும் இருக்கார். அவர் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார். ஸோ எப்போயுமே இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க்குங்கிறது 1 தான். டோட்டல் ஒர்க் என்ன 1. ஸோ ஒரு ஒர்க் அவர் 10 டேஸில் முடிக்காருன்னா பர் டே ஒர்க்கு கான்செப்டை வச்சு தான் அந்த சம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த பர்சன்டேஜ் ரேஷியோ அந்த கான்செப்டும் சிலது இந்த இடத்துல வரும். ஃப்ராக்ஷனில் பார்ப்போம். பர்சன்டேஜ் ரேஷியோவில் ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுவோம். அந்தந்த இடத்துல அந்த கான்செப்ட் எப்படி சால்வ் பண்ணணும் சொல்கிறேன். அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் எக்ஸாமில் மினிமம் 2 சம் மேக்ஸிமம் 3 சம் கட்டாயம் எக்ஸாமில் இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் 2 சம் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயுமே நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில எக்ஸாமில் மோர் தென் 3 கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். இந்த டைம் அண்ட் ஒர்க்கு நமக்கு ரொம்பவே முக்கியம். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. புரியலன்னா கேட்டுருங்க. ஸோ அடுத்தது காம்பவுண்ட் வேரியேஷன். ஸோ இந்த காம்பவுண்ட் வேரியேஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அங்கே என்ன பார்த்தோம் பர்சன் பார்த்தோம் ஹவர்ஸ் பார்த்தோம். பர்சன் பார்த்தோம் ஹவர்ஸ் பார்த்தோம். ஹவர்ஸ் ஆர் டேஸ் கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஸோ ஒரு பர்சன் ஒரு ஒர்க்கை இத்தனை நாளில் முடிப்பார். அப்போ இத்தனை பர்சன்ஸ் இந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க. பர்சன்ஸும் டேஸும் மட்டும் இருந்தது. ஸோ இங்கே எனக்கு மோர் தேன் 2 வேரியேஷன் இருக்கிறதுனால தான் நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா காம்பவுண்ட் வேரியேஷன். ஸோ ஒரு பர்சன் ஸோ அந்த ஒர்க்கை கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பில்டிங் கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒர்க் என்ன 10. 10 பில்டிங் கட்டுறதா அதுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அங்கே என்ன ஜஸ்ட் ஒரு ஒர்க்குன்னு தான் கொடுப்பாங்க. இந்த இடத்துல 10 பில்டிங் கட்டுறது. ஸோ 10 அந்த ஒர்க் அப்படிங்கிறத நான் என்னவா எடுத்துக்கிறணும் 10 அப்படின்னு எடுத்துக்கிறணும் 10. ஸோ அப்போ எனக்கு இங்கே பர்சன் ஒர்க். ஸோ ஆல்ரெடி அங்கே பர்சனும் டேஸும் நம்ம பார்த்தோம். இங்கே எனக்கு ஒர்க் என்னங்கிறதும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேயில் அவர் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு இருக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் வேரியேஷன். மோர் தென் 2 வேரியபிள். எனக்கு இங்கே பர்சன்டேஜ் மட்டும் இல்லாமல் அது என்ன ஒர்க்கு அது எவ்வளோ மணி நேரம் டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இன்னொரு சிச்சுவேஷனில் ஸோ இத்தனை பேர் இந்த ஒர்க்கை இத்தனை நாளில் செஞ்சு முடித்தாங்கன்னா இத்தனை நபர்கள் இந்த வேலையை இத்தனை மணி நேரத்தில் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதுதான் கொஷினாக இருக்கும். எனக்கு இங்கே பி அப்படிங்கிறது பர்சன், டபிள்யூங்கிறது ஒர்க்கு, டிங்கிறது டேஸ், ஹச் அப்படிங்கிறது ஹார்ஸ். ஒரு நாள் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு இதுக்கு ஃபார்முலா எப்படின்னா P1 D1 into H1 divided by W1. ஸோ எனக்கு எதில் கொடுத்துருவாங்க சம்மிலே எனக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணாருன்னா எனக்கு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒர்க்கை வந்து முடிச்சிருவார் அப்படின்னா ஸோ சேம் எத்தனை நபர்கள் இத்தனை நாட்களில் இத்தனை மணி நேரம் ஒர்க் செஞ்சால் அந்த வேலையை வந்து முடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னு புரியுதுல. மோர் தென் 2 வேரியேஷன் வந்தால் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இன்னொரு சிச்சுவேஷனில் எனக்கு என்ன கேட்கலாம், இங்கே இருக்கக்கூடிய பர்சன் இங்கே டிஃப்ரெண்ட்டாக வரலாம் எனக்கு. ஸோ இங்கே P1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன். அங்கே எனக்கு என்ன கொடுக்கலாம், இந்த டேஸ் கொடுத்துருவாங்க, ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க. அது என்ன ஒர்க் சேம் அதே ஒர்க்கு தான். எத்தனை நபர்கள் இங்கே எனக்கு டேஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அது ஒரு சம்மை பொறுத்து நமக்கு மாறும்.
அப்படி பண்ணாங்கன்னா எத்தனை நபர்களால் அந்த வேலை செய்து முடிக்கப்படும்? ஸோ P2 into D2 into H2 divided by W2. எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. P1 D1 H1 W1. ஸோ 10 ஆண்கள் ஒரு நாளும் 4 மணி நேரம் வேலை செய்து 20 கட்டிடங்களை கட்டி முடிப்பார்கள். புரியுதுல? 10 ஆண்கள் ஒரு நாளும் 20 நாள்கள் வேலை செய்து டெய்லி எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? ஒரு 2 மணி நேரம் வேலை செய்து 20 கட்டிடங்களை கட்டி முடிப்பார்கள். அப்போ எனக்கு பர்சன், டேஸு, ஹவர்ஸு, ஒர்க்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்போ 30 ஆண்கள் தினமும் 4 மணி நேரம் வேலை செய்து கட்டிடங்கள், அதே 10 கட்டிடங்களை இப்போ எத்தனை நாட்களில் கட்டி முடிப்பார்கள்? இப்போ இந்த மாதிரி 3 கொடுத்துட்டு எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேட்டா வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது. மோர் தென் 2 வேரியபிள் போயிடுச்சுனாலே எனக்கு காம்பவுண்ட் வேரியேஷன் இந்த ஃபார்முலா தான் வரும். சில இடங்கள் எனக்கு ஒர்க்கு கொடுப்பாங்க, சில இடங்களில் ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஒர்க்கு கொடுக்கலனாலும் எனக்கு பர்சன், டேஸ், ஹவர்ஸ் 3 வேரியபிள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஒர்க்கு இல்லாமல் இதை மட்டும் நான் கால்குலேட் பண்ணணும். புரியுதுல? இதுக்கு ஒரு சம்மு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. A mat of length 180 meter is made by a mat of length 180 meter is made by 15 women in 12 days. 15 women in 12 days. How long will it take for a mat of length 180 meter? A mat of length 180 meter is made by 15 women in 12 days. 15 women in 12 days. How long will it take for 32 women to make a mat of length 512 meter. உங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்காங்க. a mat of length 180 மீட்டர். ஸோ அப்போ எனக்கு ஒர்க் என்ன? 180 மீட்டரில் ஒரு மேட் வந்து நான் உருவாக்கணும். ஸோ 180 மீட்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் இதில் ஒர்க் என்ன? 180 மேட் பை 15 women in 12 days. 15 women in 12 days. எனக்கு ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஹவர்ஸ் கொடுக்கல. எனக்கு 15 women கொடுத்துருக்காங்க, பர்சன் கொடுத்துட்டாங்க, டேஸ் கொடுத்துட்டாங்க. எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 டேஸில் முடிப்பாங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? How long will it take for 32 women? ஸோ அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? டேஸ் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். எனக்கு D2 தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. D2 தானே கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்கள் வந்து ஆகும்? How long it will take for 32 women to make a mat length of 512 meter. 512 மீட்டரில் நான் ஒரு மேட்டை உருவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? 32 பெண்களுக்கு. ஸோ அப்போது இந்த வேல்யூலாம் நான் அந்த சைடை வந்து கொண்டு வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஸோ D2 என்ன? எத்தனை நாட்களில் அவங்க அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்போ D2 is equal to 15 into 12 into 512 divided by 180 into 32. 180 into 32. இப்போ எனக்கு கேன்சல் பண்ணி சொல்லுங்கள். இப்போ எனக்கு 1, so remaining 18, 19, 6, 16, 15 வச்சு கேன்சல் பண்ணால் 1, ஸோ 1 ரிமைனிங் 3, 2, 12 எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போது 5 into 16, 5 into வேல்யூ என்ன விட்டுருப்பேன்? சரி, எனக்கு ஆன்சர் என்ன? எல்லாமே கேன்சல் ஆச்சு. 12 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 15 வச்சு 180 கேன்சல் பண்ணும்போது 12 கேன்சல் ஆயிடுச்சு.
15 × 12 180 180 180 கேன்சல் ஆயிடுச்சு. 32 வச்சு நான் 512 கேன்சல் பண்ணியிருக்கேன். எத்தனை நாள்களில் அந்த வேலையை முடிப்பாங்க? 16 days 16 நாளில் வந்து இந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ அப்போ காம்பவுண்ட் வேரியேஷன் என்னன்னு தெரியுதுல்ல. ஸோ எனக்கு பர்சன்ஸு, டேஸ், ஹவர்ஸ், ஒர்க்கு. சில இடத்துல எனக்கு ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஒர்க்கு கொடுக்கல அப்படின்னா நான் பர்சன், டேஸ், ஹவர்ஸ் அதை எடுத்துக்கிறணும். எனக்கு இன்னொரு சுச்சுவேஷனில் எது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, பர்சன் டே கொடுத்து ஹவர்ஸ் கேட்கலாம், ஹவர்ஸ் டே கொடுத்துட்டு பர்சன் கேட்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஹவர்ஸ் கொடுக்கல, பர்சன் டே ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒர்க்குங்கிறது எப்பயுமே கீழே டிவைடட் பை. ஸோ அந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காம்பவுண்ட் வேரியேஷன் மோர் தேன் 2 வேரியபிள் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது புரியுதில்ல. டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், காம்பவுண்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா x1 டிவைடட் பை y1 இஸ் ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன்னா x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. ஸோ காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா, இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம டைம் அண்ட் ஒர்க்குங்கிற இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு கீழே வரக்கூடிய நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் எ டேஸ், if A can do a piece of work, if A can do a piece of work, if A can do a piece of work in n days, in n days, in n days, so A யோட per day work என்ன? A யோட per day work 1/n. 1/n. ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாருன்னா, ஸோ ஒரு பில்டிங் கட்டணும், அவர் அந்த வேலையை தனியாக பண்ணாருன்னா அந்த பில்டிங்கை 10 நாளில் கட்டி முடிச்சிருவார். அப்போ ஒரு நாளில் அவரோட ஒர்க் என்ன? 1/10. அந்த வேலையை 10 நாளில் 10 பங்காக பிரித்து செஞ்சுருக்காரு. பர் டே ஒர்க்குங்கிறது 1/10. ஸோ எப்பயுமே டைம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒர்க். டைம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒர்க். If A's 1 day work 1/n, ஸோ ஏயோட பர் டே ஒர்க் 1/n அப்படின்னா ஸோ ஏ இந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார்? n days. எஸ். ஸோ ஏன்னா அந்த வேலையை தான் அந்த ஒரு ஒர்க். ஸோ எப்பயுமே ஒர்க் அப்படிங்கிறது 1 தான், அதை மறந்துடாதீங்க. ஒர்க் அப்படிங்கிறது என்ன? டோட்டல் ஒர்க் 1 தான். அந்த ஒரு வேலையை தான் எத்தனையாக பிரித்து 10 நாளில் 10 பங்காக பிரித்து ஒரு நாளில் ஒரு பங்கு செஞ்சுருப்பார். அதுதான் 1/10 அப்படிங்கிறது. பர் டே ஒர்க்குனா 1/10. ஸோ அப்போ எனக்கு பர் டே ஒர்க்கு கொடுத்துட்டு அவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல். எனக்கு பர் டே ஒர்க்கு கொடுத்துட்டு ஒருத்தரோட பர் டே ஒர்க்கு கொடுத்துட்டு அவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணும்? அதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதான மீனிங். புரியுதில்ல என்னன்ட்டு நோட் பண்ணிக்காங்க. இஃப் ஏஸ் 1 day ஒர்க் 1/n, இஃப் ஏஸ் 1 day ஒர்க் 1/n, if A's 1 day work 1/n, then A can finish the work in. Then A can finish the work in n days. Then A can finish the work in n days. So greatest 4 digit 5 digit number அப்படின்னா என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிச்சிட்டு ஞாபகம் இருக்கா? நேற்று பார்த்தது. greatest 4 digit 5 digitனா என்ன பண்ணணும்? ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். லீஸ்ட் 4 digit 5 digit அப்படின்னா டிவைசர் மைனஸ் ரிமைண்டர் வரக்கூடிய வேல்யூவை ப்ளஸ் பண்ணணும். எஸ், ஞாபகம் இருக்கல, மறக்கல. அந்த 2 இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சம்மில் எது கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது, இஃப் ஏ இஸ் த்ரைஸ் அஸ் குட் அ ஒர்க் மேன், இஃப் ஏ இஸ் thrice as good a workman, if A is thrice as good a workman as B. So A வந்து B விட 3 மடங்கு நல்லா வேலை பார்க்கக்கூடியவர். Then
அப்படின்னா யாருக்கு எஃபிஷியன்சி அதிகம்? யாருக்கு? ஏயோட எஃபிஷியன்சி அதிகம். அப்போ ஒரு ஒர்க் அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? சீக்கிரமாகவே அந்த ஒர்க்கை முடிச்சிருவார். பி கிட்ட கொடுத்தா இவர் ஒரு நாளில் முடித்தா பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? 3 நாளில் முடிப்பார். ஸோ இப்போ ஏபி, ஸோ இது நல்லா கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ரேஷியோ கான்செப்ட் மாதிரி தான். ஸோ ஏபி, ஏ இஸ் thrice a good workman, thrice good a workman as B. ஸோ பியை விட 3 மடங்கு திறமையுடையவர் யாரு? ஏ. ஸோ அது அப்படியே டேரெக்டாக நம்ம எஃபிஷியன்சியாக எடுத்தோன்னா என்ன சொல்லுவோம்? ஏ வந்து ஒரு ஒர்க்கை 3 மடங்கு திறமையுடையவர் தான். அவருடைய எஃபிஷியன்சின்னு பார்த்தோன்னா இவர் 3 மடங்கு திறமையுடையவர். 3 மடங்குனா இப்போ இங்கே 3 வருமா நமக்கு? என்ன வரும்? பி. இப்போ ஏ வந்து பியை விட 3 மடங்கு திறமையுடையவர். ஏ இந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? பி அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? ஏ தான் 3 மடங்கு திறமையுடையவர். ஏ அப்போ அந்த ஒர்க்கை 1 நாளில் முடிப்பார். பி அந்த ஒர்க்கை 3 நாளில் முடிப்பார். இதே இது ட்வைஸ் அப்படின்னா ஏ இந்த ஒர்க்கை 1 நாளில் முடிப்பார். பி வந்து அந்த ஒர்க்கை 2 நாளில் முடிப்பார். இதே இது நம்ம பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே பார்ப்போம். சில இடங்களில் டேரெக்டாகவே இதை நம்ம எடுத்துக்கிடுவோம். நான் உங்களுக்கு சம்மு சால்வ் பண்ணுற மாதிரி அதை சொல்கிறேன். ஸோ சில இது நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி சால்வ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஓரளவு ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இதில் குழப்பமும் வரும். அதனால் கரெக்டாக சால்வ் பண்ணுறது எப்படி, இந்த டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுட்டு டேரெக்டாக சால்வ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கஷ்டமாக சம் கொடுத்தாலும் யோசிச்சு கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இதுவரை பார்த்தா பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அந்த கான்செப்டை வச்சும் வரும். ஃப்ராக்ஷன்லேயும் பார்ப்போம், பர்சன்டேஜ்லேயும் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து பியை விட 50% திறமை உடையவர். ஏ வந்து பியை விட 50% அதிகமாக திறமை உடையவர் அப்படின்னா என்ன? ஸோ பி வந்து ஏபி. ஸோ ஏ வந்து பியை விட 50% திறமையுடையவர். இதை எப்படி நான் எழுதணும்? ஏ ஏபி. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி என்ன சொல்கிறாங்க? பர்சன்டேஜில் சொல்கிறாங்க. ஏ என்பவர் பியை விட 50% அதிகம் உடையவர். ஸோ ஏ வந்து பியை விட 50% அதிகமான திறமை உடையவர். அப்படின்னா யார் வந்து ஒர்க்கை சீக்கிரம் முடிப்பாங்க? ஏ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 115 எடுத்துட்டோம் அப்படின்னா 50% திறமையுடையவர்னா ஸோ ஏ 100 பி 150. ஸோ ஏன் இப்படி நான் எழுதுறேன்? இவர் சீக்கிரமாகவே இவர் 2 டேஸில் முடித்தார் அப்படின்னா ஸோ இவர் 3 டேஸில் முடிப்பார். யார்? பி. ஸோ நான் இது எதில் எனக்கு எஃபிஷியன்சியில் கொடுத்தாங்க, நான் எதில் எழுதுறேன்? நம்பர் ஆஃப் டேஸ் கான்செப்டை வச்சு எழுதுறேன். புரியுதா? ஏன் அப்படி எழுதுறோங்கிறது புரியுதா? பிள்ளைங்க? ஸோ அது இன்டைரக்டாக தானே சார் வரும். எஃபிஷியன்சி யாருக்கு அதிகமாக இருக்கோ ஸோ அவர் இப்போ ஏ சீக்கிரம் முடிப்பார். ஸோ பிக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குன்னா அவர் அதிகமான நாள் எடுத்துக்கிடுவார். ஸோ அப்போது பி 50% அதிகமான திறமையுடையவர் அப்படின்னா பியை விட ஏ 50% அதிகமான திறமையுடையவர்னா ஸோ அப்போ இவர் 50% குறைவான திறமையுடையவர்னு அர்த்தம். யார் 50% குறைவான திறமையுடையவர்? ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் 50% ஆஃப் பி. பியை விட ஏ 50% அதிக திறமையுடையவர். அப்போ அது அப்படியே இன்டைரக்டாக சொன்னால் நான் எப்படி சொல்லலாம்? பி வந்து ஏயை விட 50% கம்மியான திறமையுடையவர். ஸோ அப்போ நான் 100ன்னு எடுத்தேன் அப்படின்னா இவர் 2 டேஸில் முடித்தார்னா இவர் 50% குறைவான திறமையுடையவர்னா அந்த வேலையை அவர் எத்தனை நாளில் முடிப்பார்? 150% ஆஃப் டேஸில் தான் அவர் முடிப்பார். புரியுதா? இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சம்மு சொல்லும் போது நீங்கள் டேரெக்டாக எஃபிஷியன்சியே எடுத்துருங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணுங்கிறது சொல்லிடுவேன். இவருக்கு 150 எஃபிஷியன்சி நம்பர் ஆஃப் டேஸில் அவர் கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது. இவரோட எஃபிஷியன்சி 150, இவரோட எஃபிஷியன்சி 100 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 0 வச்சு கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 15, எனக்கு 10. தமிழில் என்ன கொடுப்பாங்கன்னா ஏ வந்து ஒரு ஒர்க்கை 5 டேஸில் முடிக்கிறாருன்னா பி எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லி கேட்பார். ஏ ஒரு ஒர்க்கை 5 டேஸில் முடிக்கிறாருன்னா பி எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாருன்னு சொல்லி கேட்பார். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 15. ஏ இந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 5 டேஸில் முடிக்கிறாருன்னா
பி அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாரு. 15 எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 15 எஃபிஷியன்சி இருக்கும் போது அந்த ஒர்க்கு 5 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடுது. எஃபிஷியன்சி 15ங்கிறதா இருக்கும் போது எனக்கு 5 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடுதுன்னா எஃபிஷியன்சி எனக்கு கம்மியாகுது. இது டேரெக்டாக இன்டேரக்டாக நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். டைம் அண்ட் ஒர்க்னாலே நமக்கு என்ன தான், இன்டேரக்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மெத்தடு கரெக்டு தானே, புரியுதில்ல. அப்போ எனக்கு ஏ வந்து 15 எஃபிஷியன்சி இருக்கும் போது அவர் எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு, 5 டேஸில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ 10 எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பி அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார். ஸோ அப்போ எனக்கு 75 டிவைடட் பை 10. ஸோ அப்போ நான் ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சேன்னா எனக்கு 7.5 டேஸ். இதை தான் இங்கே சொன்னேன். இவர் 5 டேஸில் முடிக்கிறாருன்னா அப்போ பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 7.5 டேஸ். இவரை விட இவர் 50% எஃபிஷியன்ட் உள்ளவர் தானே. 2.5ங்கிறதா அந்த 50% இந்த இடத்துல. நீங்கள் டேரெக்டாக எஃபிஷியன்சி வச்சு எழுதிக்கலாம். இந்த இடத்துல பர்சன்டேஜை நான் இங்கே எழுதக்கூடியது என்ன அப்படின்னா, டேஸ், த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஏ அண்ட் பி. அது என்னவா இருக்கும், அவங்க கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜோட அப்படியே மாறி வரும் நமக்கு. அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறவர் சீக்கிரம் வேலையை முடிச்சிருவார். எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறவர் அதிக நேரம் எடுத்துக்கிடுவார். நோட் பண்ணிக்கோங்க. இஃப் ஏ இஸ் thrice as a good workman, if A is thrice as good a workman as B, then ratio of work done by A and B, ratio of work done by A and B, யார் அதிகமான ரேஷியோவில் ஒர்க் பண்ணியிருப்பா, ஏ. ஏன்னா அவருக்கு எஃபிஷியன்சி அதிகம். அவர் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்குள்ள அது மாதிரி இன்னும் 2 மடங்கு வேலையை அவர் முடிச்சிருவார். அப்போ ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை 3:1. 3:1. ஸோ அது எதை வச்சே நம்ம சொல்லலாம், த்ரைஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவர் 150னா அவர் 50, 150னா அவர் 50. நான் பேஸ் வேல்யூவாக பியை வச்சு தான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ நான் பி 100 எடுத்தேன்னா எனக்கு ஏ வந்து எஃபிஷியன்சி என்ன, 300. அப்போ அதுக்கு ரேஷியோ எடுத்தோன்னா 3:1. 3:1ங்கிறது என்ன, ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை ஏ அண்ட் பி. ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை ஏ அண்ட் பின்னா அவங்க கொடுத்த எஃபிஷியன்சி வச்சு நான் டேரெக்டாக அப்படியே எடுத்துடலாம். புரியுதுல, ஒர்க் டன் பை அப்படின்னா எஃபிஷியன்சியை வச்சு நான் டேரெக்டாக அப்படியே எடுத்துடலாம். ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறவர் நிறைய ஒர்க் பண்ணுவார், எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறவர் குறைவாக வேலை பார்ப்பார். ஆனால் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறவர் வேலையை சீக்கிரம் முடிச்சிருவார், எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறவர் வேலையை அதிக நாட்கள் எடுத்துக்கிடுவார். ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி, ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி, ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டு ஃபினிஷ் எ ஒர்க், ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டு ஃபினிஷ் எ ஒர்க். எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க, ஸோ அதாங்க பார்த்தோம். ஸோ இவர் 2 ஹவர்ஸில் முடித்தா அவர் 3 ஹவர்ஸில் முடிப்பார். ஸோ இவர் 1 ஹவரில் முடித்தா அவர் 3 ஹவரில் முடிப்பார். ஸோ இந்த ரேஷியோ கான்செப்டை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த எஃபிஷியன்சியை வச்சே நான் சொல்லிடலாம். அதுதான் எனக்கு ரேஷியோ. பர்சன்டேஜில் கொடுத்தாலும் சரி, த்ரைஸ் ட்வைஸ் அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே. ஸோ இப்போ ட்வைஸ் அப்படின்னா ஏ வந்து 2, பி வந்து 1. அப்போ எனக்கு ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை ஏ அண்ட் பினா 2:1. ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி அப்படின்னா 1:2. யார் அதிகமான நேரம் எடுத்துக்கிடுவா வேலையை முடிக்கிறதுக்கு, பி தான் எடுத்துக்கிடுவார். இது புரியுதில் தெளிவாக இருக்குல்ல. ஸோ இந்த கான்செப்ட் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு சம்மா பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. A man and women are engaged in a work. A man and women are engaged in a work. ஸோ நாளைக்கு ஒரு பெரிய அதிகாரியாக நீங்கள் ஆகிட்டு ஒரு 10 பேருக்கு ஒரு வேலையை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண தெரியணும், ஷெட்யூல் பண்ண தெரியணும். எப்படி யோசிச்சு ஷெட்யூல் பண்ணுவோம். ஸோ சின்ன விஷயம், ஒரு சில விஷயம்லாம் இப்போ ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனில். கண்டிப்பாக ஸோ ஆஃபீஸர் ஆனோன்னா நமக்கு சின்ன விஷயமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் எதில் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ ஒர்க்கு ஷெட்யூல் பண்ணக்கூடிய இடத்துல தான் இது வரும், டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது. A man and women are engaged in a work. A man and women are engaged in a work. A man can do a piece of work in 4 days. A man
can do a piece of work. A man can do a piece of work in 4 days. And the woman can do in 12 days. And the woman can do in 12 days. And the women can do in 12 days. Find how many days will they take to finish it together. Find how many days will they take to finish it. How many days will they take to finish it together. ஸோ ஏ ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாரு, மேன் எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 4 days. விமன் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 4 days 12 days. ஸோ 4 days 12 days இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணாங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன, நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், பெர் டே ஒர்க் வச்சு மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலையுமே சால்வ் பண்ணுவோம். எனக்கு பெர் டே ஒர்க் தெரிஞ்சாலே அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் எனக்கு என்ன தெரிஞ்சிடும், நம்பர் ஆஃப் டேஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஏயோட பர் டே ஒர்க் எனக்கு என்ன, ஏயோட பர் டே ஒர்க் எனக்கு என்ன 1/4. ஸோ பியோட பர் டே ஒர்க் என்ன 1/12. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ், 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கிடச்சிரும். ஆமாம் தானே, என்ன சொல்கிறேன் புரியுதுல? இது ஆக்சுவலாக சின்ன ஃபார்முலா மாதிரி கூட வரும், அதை நோட் பண்ணிக்காங்க. ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. எனக்கு இங்கே ஏங்கிறது 4, பிங்கிறது 12. 4 × 12 48. 48 divided by 16. 48 divided by 16 3. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணாலும் அதுதான் நமக்கு வரும். ஸோ 2 பேரோட பெர் டே ஒர்க் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னா 1/4 1/12 இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் எல்சிஎம் எடுத்து நான் கால்குலேட் பண்ணாலும் எனக்கு என்ன தான் வரும், ஸோ அதே 3 தான் வரும். ஸோ நான் இங்கே எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 4 12 தான் வரும், 1 3. ஸோ 12 அப்படின்னா எனக்கு இங்கே 3 + 1 3 + 1. ஸோ அப்போ 4/12 கேன்சல் பண்ணான்னா எனக்கு 1/3. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுவேன், ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா எனக்கு இது 2 பேரோட பர் டே ஒர்க் 1/3ங்கிறது ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஸோ பர் டேயில் 1/3 ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஏ அண்ட் பி டுகெதர் அப்படின்னா எத்தனை நாள், 3 days. ஸோ அதே இது இங்கே ரெசிப்ரோக்கல் நான் எடுக்க மறந்துடக்கூடாது. நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அது நமக்கு என்ன கிடச்சிருக்கும், 2 பேரும் சேர்ந்து பெர் டே ஒர்க்கு தான் கிடச்சிருக்கும். லாஸ்ட்டாக கண்டிப்பாக ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அது இந்த ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பிங்கிறது மாதிரி வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான், இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே இதில் ஏயோட பெர் டே ஒர்க் கொடுத்துருவாங்க, ஏயும் பியும் ஒரு ஒர்க்கை சேர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்களோட பெர் டே ஒர்க்கு கொடுத்துருவாங்க. பி மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாரு அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அப்போ ஏயோட பெர் டே ஒர்க் ப்ளஸ் 1/b இஸ் ஈக்குவல் டு ஏபியோட பெர் டே ஒர்க். ஸோ நீங்கள் சம்மு நோட் பண்ணுங்க, ஏ அண்ட் பி டுகெதர், ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு அந்த சின்ன சின்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சுல, அந்த முன்னாடி ரேஷியோ சொன்னது புரிஞ்சதில்ல. A and B together can do a piece of work in. A and B together can do a piece of work in. Can do a piece of work in. Can do a piece of work in 16 days. 16 days. 16 days. And A alone can do it in, and A alone can do it in 48 days. And A alone can do it in 48 days. 48 days. How long will B take
how long will be take how long will be take to complete the work? How long will be take to complete the work? அப்போ எனக்கு ஏபியோட பர் டே ஒர்க் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஏபி 2 பேர் சேர்ந்து அவங்களோட பர் டே ஒர்க் என்ன? எனக்கு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட பர் டே ஒர்க் என்ன? 1/16. ஸோ எனக்கு ஏ மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணாருன்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 48 டேஸில் முடிப்பார். 48 டேஸில் முடிப்பார். அப்போ ஏயோட பர் டே ஒர்க் என்ன? 1/48. 1/48. ஆக்சுவலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 1/48 ப்ளஸ் பியோட வேல்யூ இருந்தால் அதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, அவங்களோட பர் டே ஒர்க்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எனக்கு இங்கே பி தெரியாது. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு ஏயும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பர் டே ஒர்க் என்ன? 1/16. 1/16. அப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு 1/16 மைனஸ் 1/48. 1/48. ஸோ கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. 2/. ஸோ 48 எனக்கு எல்சிஎம். ஸோ அப்போ 43. 3 minus 1. 2/48. 2/48. எனக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 1/x. ஸோ 16/48ஓட எல்சிஎம் என்ன? 48. ஸோ ஃபஸ்ட்டு 16 3 × 16 48. ஸோ அப்போ நான் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். எனக்கு 3 - 1. ஸோ எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 48. 2 divided by 48 கேன்சல் பண்ணனா 1/24. 1/24 அப்படிங்கிறது என்ன? பியோட பெர் டே ஒர்க்கு. ஸோ அதுக்கு தான் இங்கே நம்ம 1/x எடுத்திருக்கோம். இது என்ன? பியோட பெர் டே ஒர்க்கு. அப்போ பி அலோன் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? அதுக்கு என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல். அப்போ பி மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணாருன்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். பி மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணார் அப்படின்னா 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. A and B together can complete a piece of work. A and B together can complete a piece of work. A and B together can complete a piece of work. Can complete a piece of work. Piece of work in 15 days. A and B together can complete a piece of work in 15 days and B alone in 20 days. B alone in 20 days. In how many days can A alone complete the work? First answer என்னன்னு சொல்லுங்க. In how many days can A alone complete the work? In how many days? In how many days can A alone complete the work? எனக்கு ஏ மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். 60 days. 60 days. கால்குலேட் பண்ணிட்டீங்களா? சேம் இதே பார்த்தது தான். இன்னொரு கான்செப்ட். ஸோ இப்போ ஏபி 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேலரியாக கிடைக்குது. ஸோ அப்போது யார் ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு திறமையானவரோ அவருக்கு தான் அதிகமான சேலரி கிடைக்கும். ஆமாம் தானே? ஒர்க்கை சீக்கிரம் யார் முடிக்கிறாங்களோ எஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்கும். ஸோ எஃபிஷியன்சி கம்மியானவங்களுக்கு கம்மியான சேலரி கிடைக்கும். ஸோ அந்த சேலரி கான்செப்டில் நம்ம ஆல்ரெடி ரேஷியோ பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா இப்போ ஏபி அவங்களோட அவங்க எத்தனை நாளில் ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் அவங்களுக்கு எப்படி ஷேர் ஆகும்? ஏபி இப்போ ஏ 8 டேஸில் முடிக்கிறாரு, பி 6 டேஸில் முடிக்கிறாரு ஒரு ஒர்க்கை. இப்போ ஏக்கும் பிக்கும் உண்டான ஷேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 2500 rupees அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களோட ஷேர் என்ன? ஸோ அப்படி சம்மு கேட்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பெர் டே ஒர்க்குக்கான ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பெர் டே ஒர்க்குக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கான அந்த ஷேர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி சம்மு நோட் பண்ணிக்கோங்க. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க். ஏ அலோன்
A alone can complete a piece of work. A alone can complete a piece of work of rupees 300 of piece of work of rupees 300 in 6 days. A மட்டும் அந்த ஒர்க்கை பார்த்தாருன்னா எத்தனை நாளில் முடிச்சிருவாரு? 6 daysல முடிச்சிருவாரு. அதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய சேலரி அமௌண்ட் என்ன? 300 rupees. But by engaging an assistant, but by engaging an assistant, but by engaging an assistant, the work is completed in 4 days. The work is completed in 4 days. The work is completed in 4 days. Find the share to be received by the assistant. Find the share to be received by the assistant. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஒரு ஒர்க்கை தனியாக முடிச்சார் அப்படின்னா எத்தனை நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சிருவாரு? 6 daysல முடிச்சிருவாரு. ஆனால் ஏயும் அவரோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க? 4 days. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியணும்? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அமௌண்ட் கொடுத்து நமக்கு ஷேர் கேட்குறாங்கன்னா 2 பேரோட பர் டே ஒர்க்குக்கு உண்டான ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா அந்த ஷேர் நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இப்போ எனக்கு பர் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். எனக்கு ஏக்கு பர் டே ஒர்க்குனா ஏக்கு வந்து 6 days கொடுத்துருக்காங்க. அவரோட பர் டே ஒர்க்கு 1/6 நான் சொல்லிடலாம். ஸோ அப்போ எனக்கு அவரோட அசிஸ்டண்ட்டுக்கான பர் டே ஒர்க் என்ன? எஸ், 1/6. 1/6ஆ 1/4ஆ? ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை ஏபிக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க? ஏங்கிற பர்சன் ப்ளஸ் அவரோட அசிஸ்டன்ட் பி. ஸோ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? 6 daysல முடிப்பார். ஸோ அவரோட பர் டே ஒர்க் என்ன? அவரோட பர் டே ஒர்க்கு 1/6. ஸோ ஏயும் அவரோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அவரோட அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க? 4 daysல முடிச்சிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 4 daysல முடிச்சிருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிஞ்சதோட பர் டே ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு என்ன? 1/4. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? பியோட பர் டே ஒர்க் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். பிங்கிறது இந்த இடத்துல யாரு? அசிஸ்டன்ட். ஸோ அப்போ எனக்கு 1/6 + 1/x is equal to 1/4. 1/x is equal to 1/4 minus 1/6. ஸோ எல்சிஎம் எடுத்தானா 4, 6. எனக்கு எல்சிஎம் என்ன? 12. ஸோ 12 அப்படின்னா இங்கே எனக்கு 3 minus 2. ஸோ அப்போ 1/12. 1/12ங்கிறது எனக்கு யாரோட பர் டே ஒர்க்கு? அசிஸ்டண்ட்டோட பர் டே ஒர்க்கு. எனக்கு என்ன கேட்குறாங்க? அவங்க சேலரியோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேலரியோட ரேஷியோ, அந்த அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஷேர் டு ரிசீவ்டு பை த அசிஸ்டன்ட். ஸோ அசிஸ்டண்ட்டுக்கும் ஏக்கோ அல்லது ஏக்கோ அசிஸ்டண்ட்டுக்கோ 2 பேரோட பர் டே ஒர்க் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எனக்கு ஏயோட பர் டே ஒர்க் என்ன? 1/6 is to 1/12 is to அப்படின்னா அதோட மீனிங் என்ன? டிவைடட் 1/6 divided by 1/12. ஸோ நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 12/1. ஸோ அப்போ எனக்கு 2:1. ரேஷியோ என்ன? 2:1. ஸோ யாருக்கு 2 பங்கு அமௌண்ட்டு போகும்? நான் யாருக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன்? ஏக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு கம்மியாக தான் போகும். ஏன்னா அவர் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாரு? 12 நாள் எடுத்துக்கிறாரு. ஸோ ஏ மட்டும் பண்ணாருன்னா 6 daysல முடிச்சிடுறாரு. ஸோ அப்போ எஃபிஷியன்சி யாருக்கு அதிகமாக இருக்குது? ஏக்கு தான். ஸோ அப்போ ரேஷியோ எடுத்தாங்கன்னா 2:1. எனக்கு அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 300 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு அசிஸ்டண்ட்டோட ஷேர் என்னவா இருக்கும்? ஸோ டோட்டல் எனக்கு 3ல் அசிஸ்டண்ட்டோட ஷேர் 1 அப்படின்னா எனக்கு 100 rupees அப்படிங்கிறது எனக்கு யாரோட ஷேரு? அசிஸ்டண்ட்டோட ஷேர். ஸோ எனக்கு ஷேர் கேட்டாங்கன்னா எத்தனை பேர் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணணும்? பர் டேக்குரிய ரேஷியோ எடுத்தேன்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன கான்செப்ட் தான். உங்களுக்கு அந்த பெர் டே ஒர்க்கை வச்சு சால்வ் பண்ண தெரிஞ்சு நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக.
2:1 ரேஷியோவில் அந்த அமௌண்ட்டை நான் பிரிக்கிறேங்க மேம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏ மட்டும் ஒர்க் பண்ணாருன்னா அந்த 300 rupees வாங்குவார். அவர் மட்டும் 6 days ஒர்க் பண்ணாருன்னா 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களோட எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ அதிகமான எஃபிஷியன்சி ஏக்கு இருக்குது, பிக்கு எஃபிஷியன்சி அசிஸ்டண்ட்டுக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. ஸோ இது அவங்க ஷேருக்கான ரேஷியோ 2:1. அப்போ அந்த 300 rupees 2:1 ரேஷியோவில் எப்படி பிரிக்க முடியும்? ஏக்கு 200 rupees, மொத்தமாக 3 parts. 2/3னா ஏக்கு 200 rupees, பிக்கு 100 rupees. நமக்கு எப்பயுமே ரொம்ப சின்ன சின்ன இடத்துல பெரிய பெரிய சம்மனா கூட கரெக்டாக சால்வ் பண்ணிடுவோம், ஆன்சர்லாம் படப்படன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடத்துல எக்ஸாம்லையுமே நம்ம தப்பு பண்ணிடுவோம். இங்கேருந்து கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. A can do a work in 4 days. A can do a work in 4 days. B in 5 days. B in 5 days. B in 5 days. And C in and the C in 10 days, and the C in 10 days. Find the time taken by find the time taken by A, B and C. Find the time taken by A, B and C. Find the time taken by A, B and C. Find the time taken by A, B and C to do the work together. ஸோ ஏ ஒரு ஒர்க்கு 4 நாளில் முடிக்கிறாரு, பி 5 நாளில், சி 10 நாளில் முடிக்கிறாரு. ஸோ 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ ஒருத்தவங்களுக்கும் பர் டே ஒர்க் எடுத்துகிட்டு, ஸோ அவங்களுடைய 3 பேர் சேர்ந்து பர் டேயில் என்ன ஒர்க் பண்ணுவாங்க நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் எனக்கு என்ன கிடச்சிரும்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும். ஸோ அங்கே ஏபிக்கு பதிலாக இங்கே ஏபிசி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏயோட பர் டே ஒர்க் என்ன அப்படின்னா ஏயோட பர் டே ஒர்க் 1/4, பியோட பர் டே ஒர்க் 1/5, சியோட பர் டே ஒர்க் எனக்கு 1/10. ஸோ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க? 1/4, 1/5 + 1/10. ஸோ நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 20. ஸோ எனக்கு 20 எல்சிஎம். ஸோ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 + 4 + 2 11/20 அப்படிங்கிறது எனக்கு என்ன? 3 பேரோட பர் டே ஒர்க்கு. 3 பேரோட பர் டே ஒர்க்கு தான் எனக்கு. 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ அந்த ஒர்க்கை 11/20 ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க. அந்த ஒர்க்கை 20ஆக பிரித்தாங்க அப்படின்னா அதில் 11 பங்கு ஒரே நாளே முடிச்சிருப்பாங்க 3 பேருமே சேர்ந்து. ஸோ அப்போ அவங்களோட 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நான் 20/11. ஸோ நான் கேன்சல் பண்ணேன்னா 1. ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன? 9/11 டேஸ். 9/11 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்சடு ஃப்ராக்ஷனில் எடுத்துக்கிறேன். ஸோ 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 9/11 டேஸ். 9/11 டேஸ். ஸோ சம்மு நோட் பண்ணி கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எது கரெக்ட் அப்படிங்கிறத சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 15 days. ஏ அண்ட் பி டுகெதர் A and B together can complete a work in 15 days. 15 days. B alone can complete the same work in 45 days. B alone can complete the same work in 45 days. 45 days.
தென் ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏ இஸ் ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன். ஏ இஸ் ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி. ஏ இஸ் ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி. செகண்ட் ஒன், பி இஸ் ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன் அஸ் ஏ. அப்படியே ஏபி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். பி இஸ் twice as good workman as A. C A is thrice as good workman as B. A is thrice as good workman as B. D B is thrice as good workman as A. குட் ஒர்க்மேன் அஸ் ஏ. ஃபஸ்ட்டு இதை நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும்? ஏ இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார், பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் இன் 15 days. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க? 15 days முடிச்சிருவாங்க. பி அலோன் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 45 days. எனக்கு பியோட ஒர்க் மட்டும் தான் 45 days கொடுத்துருக்காங்க. ஏ கொடுத்துருக்காங்களா? எனக்கு ஏ கண்டுபிடிச்சாதான் 2 பேருக்கு உண்டான ரிலேஷன் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ எத்தனை நாள் அந்த ஒர்க் முடிப்பாருங்கிறத கண்டுபிடிங்க. ஏ அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? அப்போ என்ன பண்ணணும்னா ஏ பியும் 15 days முடிக்கிறாங்க, பி மட்டும் 45 நாளில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ நான் 1/15 மைனஸ் 1/45. நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 15 45. அப்போ 3 மைனஸ் 1 டிவைடட் பை 45, 2/45. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தானா ஸோ அவங்களுக்கு பி எத்தனை நாள்? பியோட பர் டே ஒர்க் எனக்கு என்ன? பியோட பர் டே ஒர்க்கு 2/45. ஸோ பி எத்தனை நாள்? சாரி, ஏயோட பர் டே ஒர்க். கரெக்ட் சார். ஏயோட பர் டே ஒர்க்கு எனக்கு 2/45. அப்போ ஏ அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாருன்னா நான் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் 45 டிவைடட் பை 2. அப்போ 22 1/2. ஏ அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? ஏ மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? 22 நாளில் முடிப்பார். பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 45 நாளில் முடிக்கிறாரு. அப்படியே டபுள் த டைம் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ ஏ இஸ் twice good workman as B. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட். ஏ 22 நாளில் முடிக்கிறாரு, ஏ 22 நாளில் முடிக்கிறாரு, பி 45 நாளில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ எஃபிஷியன்சி யாருக்கு அதிகமாக இருக்குது? ஏக்கு அதிகமாக இருக்குது. A is twice as good workman as B. அடுத்த சம். A is twice as good as workman as B. Twice as good as workman as B, and together they finish a piece of work, and together they finish a piece of work in. And together they finish a piece of work in. Together they finish a piece of work in 14 days. 14 days. Together they finish a piece of work. Together they finish a piece of work in 14 days. The number of days taken by the number of days taken by A alone. The number of days taken by A alone to finish the work is. A alone to finish the work is. ஸோ இது எஃபிஷியன்சி கான்செப்டில் சம்ம சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஒரே நிமிஷம். ஸோ ஏ பி. ஏ இஸ் twice as good workman as B. ஸோ அப்போ பியோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னா ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 2. இது ஆக்சுவலாக இது டேரெக்டாக ஷார்ட்கட் மாதிரி சால்வ் பண்ணுறது. நான் உங்களுக்கு எப்படி ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணுறதுங்கிறே ஒரு சைடு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ ஏயோட எஃபிஷியன்சி என்ன? ஏ இஸ் twice
as good workman as B. B-யை விட 2 மடங்கு திறமையுடையவர் யாரு? A. ஸோ அப்போ இவரோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னா இவரோட எஃபிஷியன்சி 2. இவரோட எஃபிஷியன்சி 1, இவரோட எஃபிஷியன்சி 2. ஸோ அப்போது எனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 14 டேஸில் முடிக்கிறாங்க. யார் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு கேட்குறாங்க? ஏ மட்டும். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 14 டேஸில் முடிக்கிறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 14 டேஸில் முடிக்கிறாங்க. பி அலோன் ஏ அலோன் தானே? ஏ மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? சரி, சால்வ் பண்ணிட்டீங்களா சார் அந்த மெத்தட்லேயே? புரியலைங்க சார். இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் எதுவுமே கொடுக்கல, எனக்கு எஃபிஷியன்சி தான் கொடுத்துருக்காங்க. பெர் டே ஒர்க் யாருக்குமே எனக்கு கொடுக்கல. ஏ பியும் சேர்ந்து 14 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு இவருக்கு 2 எஃபிஷியன்சி, இவருக்கு எஃபிஷியன்சி 1. ஸோ அப்போ எனக்கு அந்த எஃபிஷியன்சி 3 சேரும் போது அந்த ஒர்க்கு எத்தனை நாளில் முடியுது? 14 டேஸ். எஃபிஷியன்சி எனக்கு 2மே சேரும்போது எனக்கு 14 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. 2 பேரோட எஃபிஷியன்சி சேரும்போது எனக்கு யாரோட இது மட்டும் கேட்குறாங்க? பி மட்டும். பியோட எஃபிஷியன்சி என்ன? 2. அப்போ இங்கே விட எனக்கு இங்கே எஃபிஷியன்சி இப்போ 3 பேர் சேர்ந்து 14 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து 14 நாளில் முடிக்கிறாங்க. இதோட மீனிங் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏயும் பியும். ஸோ பி இஸ் ஏ இஸ் ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி. ஸோ அப்போ பிக்கு எஃபிஷியன்சி 1, ஏக்கு எஃபிஷியன்சி 2. ஓகேவா? இங்கே நான் டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது ஷார்ட்கட் மாதிரி நம்ம சால்வ் பண்ணக்கூடியது. இதுலேயே கரெக்டாக தான் ஆன்சர் வரும். ஸோ ஒரு சில சம்மு நமக்கு பெரிய சம்மாக கொடுக்கும் போது இந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டேரெக்டாக கேட்கக்கூடிய இடத்துல இதே சால்வ் பண்ணிக்கலாம். கரெக்டு தான் இது சால்வ் பண்ணுறதும். ஸோ அப்போது இந்த எஃபிஷியன்சி 2 எனக்கு சேரும்போது ஸோ 14 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 2. ஸோ எனக்கு அவர் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறத எனக்கு தேவை. ஸோ நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 3 × 7 21. ஸோ ஏ மட்டும் அந்த ஒர்க் பண்ணாருன்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 21 டேஸில் முடிப்பார். ஏ மட்டும் 21 டேஸில் முடிப்பார். அப்போ பி அந்த ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பார்? ஏ 21 நாளில் முடிக்கிறாருன்னா பி அந்த ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பார்? யோசிச்சு பதில் சொல்லணும். ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிட்டு கரெக்டாக பதில் சொல்லணும். எஸ் 42 டேஸ் தானே. ஏன்னா ஏ இஸ் ட்வைஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி. பி 10 நாள் ஒர்க் பண்ணால் ஏ 5 நாளில் ஒர்க் முடிச்சிருவார். அவர் 2 நாளில் ஒர்க் பண்ணால் அவர் 1 நாளில் ஒர்க் முடிச்சிருவார். அப்போ இவர் 21 நாள் ஒர்க் பண்ணுறாருன்னா பி 42 நாள் வந்து ஒர்க் பண்ணுவார். அது கரெக்டாக தப்பாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம்? பர் டே ஒர்க் எடுத்திங்கன்னா 1/21 1/42. அப்போ எனக்கு இங்கே 42 தான். ஸோ அப்போ 2 + 1 2 + 1 3 3/42 3 / 42. ஸோ அப்போ 42 / 3 அப்படின்னா எனக்கு டேஸ் கிடச்சிடும். நான் கேன்சல் பண்ணேன்னா 14. ஏ பி சேர்ந்து 14 டேஸ். ஆனால் எனக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ எத்தனை நாள் தனியாக ஒர்க் பண்ணுவார் அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது புரிஞ்சிச்சுல? ஸோ இது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஆனால் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ நம்ம டேரெக்டாக மெத்தட் படி சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏபி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது தெரியணும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாங்கிறதே தெரியணும். நிறைய இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகும். ஆனால் டேரெக்டாக சால்வ் பண்ணுறாங்க. அப்போ ஏ இஸ் ட்வைஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி அப்படின்னா ஏ இந்த ஒர்க்கை எக்ஸ் டேஸில் முடிப்பார். பி அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? 2x டேஸ். ஆமாம் தானே? அப்போ ஏ இந்த ஒர்க்கை எக்ஸ் டேஸில் முடிப்பார். பி 2x டேஸில் முடிப்பார். ஸோ அப்போது ஏயோட பர் டே ஒர்க் 1/x, பியோட பர் டே ஒர்க் என்ன? 2x இஸ் ஈக்குவல் டு 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 2 பேர் சேர்ந்துனா பர் டே ஒர்க்கு 1/14. இங்கே நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2x. ஸோ எனக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே 2x. ஸோ இப்போ இங்கே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 + 1 2 + 1 / 2x இஸ் ஈக்குவல் டு 1/14. 3 × 14 42. 42 இஸ் ஈக்குவல் டு 2x. x இஸ் ஈக்குவல் டு 42 / 2. எனக்கு எக்ஸோட வேல்யூ 21 கிடச்சிருச்சு. அப்போ ஏ மட்டும்னா அந்த வேலையை 21 நாளில் முடிப்பார். பி மட்டும்னா 42 நாளில் முடிப்பார். ஸோ அந்த மாதிரியே சால்வ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதை கரெக்டாக எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இஸ்
ட்வைஸ் குட் ஒர்க்மேன் ஆஸ் பி அப்படின்னா ஏ ஒரு நாளில் முடிச்சா பி 2 நாளில் முடிப்பார். இதை நீங்கள் அப்படியே மாற்றி எழுதிடக்கூடாது. புரியுதா? இதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் சொன்னேன். இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்? 1 2ங்கிறது இந்த இடத்துல என்ன எனக்கு எஃபிஷியன்சி. இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்? நான் டேஸாகவே எடுத்துக்கிட்டேன். புரியுதா? இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை சால்வ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த சம், ஏ இஸ் 30% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஏ இஸ் 30% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. 30% more efficient than B. A is 30% more efficient than B. How much time will they work together? How much time will they work together? How much time they will work together to complete a job? To complete a job. To complete a job in which A alone could have done in 23 days. A alone could have done in 23 days. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஏ இஸ் thrice as good workman as B. A is thrice as good workman as B. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A is 30% more efficient than B. ஸோ இந்த பர்சன்டேஜோ இந்த த்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை போத் ஆஃப் டூ. ஸோ ஏபி அவங்க எடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது அப்படியே என்னவாகும்? ஸோ இப்போ த்ரைஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஏ இஸ் ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி. பியை விட ஏ 2 மடங்கு திறமையுடையவர். ஆனால் ஏ ஒரு நாளில் முடிப்பார், பி 2 நாளில் முடிப்பார். அப்போ ட்வைஸ் இந்த ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய டைம்ங்கிறது அப்படியே கொடுத்துருக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம எஃபிஷியன்சி எடுத்தோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதுலேயும் எஃபிஷியன்சி எடுத்தால் சால்வ் பண்ணிடலாம். இதே இது ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை அப்படின்னா, ஸோ இப்போ ஏ இஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் 30% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஏ இஸ் 30%. எஃபிஷியன்சியாக எடுத்தோன்னா இவருக்கு 130%, இவருக்கு 100% எஃபிஷியன்சி. ஆனால் ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி அப்படின்னா, ஸோ அது என்னாகும்? ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஸோ அப்போ 100 is to 130. அப்போ 10:13 அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி. ஸோ அது விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எஃபிஷியன்சி கான்செப்ட்லேயே சொல்கிறேன். ஏ 130 days, பியோட எஃபிஷியன்சி 100னா ஏயோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? 130. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் நமக்கு? ஸோ ஏ மட்டும் அந்த ஒர்க் பண்ணார்னா 23 daysல முடிப்பார். ஏ மட்டும் அந்த ஒர்க் பண்ணார்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 23 daysல முடிப்பார். ஏயும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே எனக்கு 130 100 இருக்குது. ஸோ நான் 10ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா இங்கே 13 10ன்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கலாம். ஸோ இவரோட எஃபிஷியன்சி 10னா இவரோட எஃபிஷியன்சி 13. ஸோ இதோட மீனிங் என்ன? ஏ 10 daysல ஒர்க் முடிச்சாருன்னா பி 13 daysல ஒர்க் முடிப்பார். ஆமாம் தானே? அதோட மீனிங் அதானே? ஸோ ஏ 10 daysல முடிச்சாருன்னா பி எத்தனை நாளில் முடிப்பார்? 13 daysல முடிப்பார். பி வந்து 13 daysல முடிப்பார். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 23 days. ஸோ 13 எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க? 23 daysல முடிச்சிருவாங்க. புரியுதுல நான் என்ன சொல்கிறேன்ட்டு? இதுக்கு முன்னாடி சம் சால்வ் பண்ணது அதே தான். எஃபிஷியன்சியை வச்சு நான் சொல்கிறேன். நம்மள என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நான் டேரெக்டாக எஃபிஷியன்சியாகவே எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ நான் நம்பர் ஆஃப் டேஸாக எடுத்தேன்னா அது அப்படியே எனக்கு ரிவர்சல், அப்படியே எனக்கு மாறிடும். ஸோ அப்போ எனக்கு 13 எஃபிஷியன்சிங்கிறது 23 daysல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா, ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணாங்கன்னா, ஸோ அப்போ எனக்கு எஃபிஷியன்சி என்ன ஆகும்? 23 இன்டூ எக்ஸ். எனக்கு 23 கேன்சல் ஆயிரும். 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க? 13 daysல முடிப்பாங்க. 13 daysல முடிப்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சார்? ஏ மட்டும் அந்த வேலையை
இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதே இது பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நமக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து 23 டேஸில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ பி அப்படின்னா 10, அவரோட எஃபிஷியன்சி 10 10 இன்டூ எக்ஸ். அப்போ 13 இன்ட்டு 23 டிவைடட் பை 10 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அது நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ இது புரியுதில் எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு அந்த இடத்துல தான் நான் எஃபிஷியன்சியாக எடுத்துக்கிறேன். டேஸ் நான் எடுக்காமல் தான் எஃபிஷியன்சியை வச்சே நான் சால்வ் பண்ணுறேன் இந்த இடத்துல. அதான் சொன்னேன், இது ஷார்ட்கட் மெத்தடு. நான் உங்களுக்கு சொன்னது ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதே சமனத்துக்கு அந்த மெத்தட்லேயும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சம் ஒரு ஏதாவது சொல்லுங்கள். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது நமக்கு கட்டாயம் தெரியணும். எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஸோ ஆனால் எக்ஸாமில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் டேரெக்டாக எஃபிஷியன்சியை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இஸ் 30% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஸோ அப்போது பி வந்து எக்ஸ் அப்படின்னா, பி வந்து அவரோட எஃபிஷியன்சி எக்ஸ் அப்படின்னா, ஸோ ஏ இஸ் 30% more efficient than B. A is 30% more efficient than B. How much time will they work together to complete a job in? ஸோ இப்போ இந்த இடத்த நான் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ பி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் டேஸில் முடிக்கிறாரு அப்படின்னா பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு. இப்போ நமக்கு இங்கே ஒரே ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்களே, யாரோட ஏ அலோன் could have in 23 days. ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாரு. ஏ வந்து அந்த ஒர்க்கை எனக்கு 23 டேஸில் முடிக்கிறார். ஏ வந்து அந்த ஒர்க்கை 23 டேஸில் முடிக்கிறாரு. ஸோ ஏ வந்து அந்த ஒர்க்கை 23 டேஸில் முடிக்கிறாரு. ஸோ பி மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் முடிப்பார் அப்படின்னா நமக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ ஏ இஸ் 30% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஏ இஸ் 30% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஸோ மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னா இங்கே நான் எப்படி எடுக்கணும். ஸோ பர்சன்டேஜ் எனக்கு 30% வந்து ஏ அதிகமாக இருக்காருன்னா, ஸோ நான் இங்கே டேஸில் எடுக்கிறேன். இங்கே எனக்கு 23 அங்கே எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஸோ அப்படியே எனக்கு மாறி வருமா. ஸோ இப்போ பி வந்து ஏ வந்து 100% அப்படின்னா பி 130% டேஸில் முடிப்பார். ஆமாம் தானே. ஏ இஸ் 30% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஸோ இவர் 30% எஃபிஷியன்ஸ்னால் இவர் 100% டேஸில் முடிச்சிட்டானா அவர் 130% எடுத்துக்கிடுவார். புரியுதுல. ஸோ அப்போ எனக்கு 100% அப்படிங்கிறது 23 அப்படின்னா 130% அப்படிங்கிறது என்ன, 130%. ஸோ அந்த நாட்கள் தானே பி வந்து எடுத்துக்கிடுவார். ஸோ பர்சன்டேஜில் கேட்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கான்செப்ட் பார்த்தோம்ல, அதே சேம் அதே இதில் தான் சால்வ் பண்ணுறோம். இங்கே நான் எனக்கு டேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணுறது. இது நான் உங்களுக்கு எஃபிஷியன்சி வச்சு சொன்னது. அதனால நான் டேரெக்டாக என்ன எடுத்துட்டேன், 100 130. நான் டேஸ் வரும்போது எப்படி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு அப்படியே எதிர்மாறாத ஆப்போசிட்டாக தான் நமக்கு வரும். ஏன் ஆப்போசிட்டாக வரும். ஸோ அவர் கம்மியான நாளில் ஒர்க்கை முடிச்சிருவார், பி அதிகமான நாளில் ஒர்க் முடிப்பார். ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஏக்கு கம்மியாகும் நாட்கள், பிக்கு அதிகமாகும். ஸோ அதனால தான் இங்கே என்ன வருது. ஸோ ஒரு 100% டேஸில் முடிச்சிட்டாருன்னா ஒரு 130% டேஸ் வந்து எடுத்துக்கிடுவார். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்கள். எக்ஸோட வேல்யூ 100 into x is equal to 130 into 23. X is equal to 130 into 23 divided by 100 divided by 100. அப்போ 0 0 எனக்கு கேன்சல் ஆயிரும். 13 23 39 26 remaining 9 9 299 299 299 divided by 10 299 divided by 10. அப்போ 29. ஸோ 2 ஸோ 99 again 9 remaining 29 9 by 10 days. ஸோ இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் நான் பிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா 299 by 10. ஸோ இது என்ன எனக்கு எக்ஸோட வேல்யூ. அவர் எத்தனை நாளில் முடிப்பார். 29 9/10 நாளில் யார் முடிப்பார், பி முடிப்பார். எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 299 by 10 கூட எடுத்துக்கலாம். நான் மிக்சடு ஃப்ராக்ஷன்னா இது கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இவர் 23 நாளில் முடிக்கிறாரு. ஸோ அதில் நான் என்ன எனக்கு 30% 23ல் என்னங்கிறத நான் எடுக்கிறேன். அதான மீனிங்கு.
30% ஆஃப் 23. 30% ஆஃப் 23 நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வருது? 6, 9/10. அந்த நாட்கள் தான் அவர் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ எனக்கு A 23 days, B வந்து 29 9/10 days. அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் திரும்ப நான் 2 9 9 10 கூட மாற்றிக்கலாம். ஸோ அப்போ 1/23 ப்ளஸ் 1/299/10 வரும். அது 10/299 அப்படின்ட்டு மாறிடும். ஸோ அதில் நம்ம சால்வ் பண்ணோம்னா 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கிறது கிடச்சிரும். ஸோ இது நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணக்கூடியது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எஃபிஷியன்சி எடுத்தீங்கன்னா சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். எஃபிஷியன்சியாகவே வச்சு சால்வ் பண்ணலாம். டைம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக மாறும். யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கோ அவங்க சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறவங்க அதிக நாட்கள் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் நான் ஒரு 100% டேஸில் முடிச்சாருன்னா ஒரு 130% டேஸ். இந்த எஃபிஷியன்சி இந்த டேரெக்டாக சால்வ் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் எழுதுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே இது எனக்கு அந்த த்ரைஸ் ட்வைஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நான் ஈஸியாக எழுதிடுவேன். த்ரைஸ் ட்வைஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா எஃபிஷியன்சி அதுக்கும் ஆப்போசிட்டாக என்னவாகும்? டேஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட்டாக வரும். ஏ ஒரு நாள் வேலை பார்த்தாருன்னா பி அந்த வேலையை 2 நாளில் செஞ்சு முடிப்பார். ஸோ அந்த ஃப்ராக்ஷனில் த்ரைஸ் ட்வைஸ்ன்னு ரிலேஷன் கொடுக்கும் போதும் எனக்கு பர்சன்டேஜ் கொடுக்கும் போதும் இந்த எழுதும் போது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொடுத்தது அப்படியே எழுதுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த எஃபிஷியன்சி இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேஸ் வச்சு தான் சால்வ் பண்ணால் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த 23 29 சால்வ் பண்ண கரெக்டு தானே? 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 13 3 39 26 99 299 divided by 10 20 290 9/10. எஸ் 29 9/10. ஸோ இந்த வேல்யூ இந்த 299 divided by 10 days 299 divided by 10 days அந்த வேல்யூவையும் 23 days. ஸோ அதுக்கு எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன தான் ஆன்சர் வரும்? ஸோ இதே 13 days அப்படிங்கிறது தான் கடைசியாக வரும். ஸோ நீங்கள் எதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஆன்சர் தான் வரும். இது டேரெக்டாக சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ சம்மா எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா இது ஷார்ட்கட்டு. எஃபிஷியன்சியை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். எது ஈஸியாக இருக்குது? எஃபிஷியன்சியை வச்சே சால்வ் பண்ணிக்கும். ஆனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க, ஒரு சில இடத்துல இந்த கான்செப்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரே இதில் கொடுத்துட்டு கேட்கும் போது நான் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 2 3 கான்செப்ட் வர்ற மாதிரி ஒரு பெரிய சம்மா ஏதாவது கொடுக்குறாங்க. ஸோ குரூப் 1லலாம் அந்த மாதிரி சம்ஸு கேட்குறாங்க. அடுத்தடுத்து மாடல் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும் போது நமக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி மட்டும்தான் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஏ இஸ் thrice as good as workman. A is thrice as good as workman as B. A is thrice as good as workman as B, and therefore is able to finish a job in and therefore is able to finish a job in 60 days less than B. 60 days less than B. Working together they can do it in. Working together they can do it in. Working together they can do it in. ஸோ இதை நான் உங்களுக்கு எஃபிஷியன்சியை வச்சு எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏபி ஏ இஸ் thrice as good workman as B. ஸோ பியோட எஃபிஷியன்சி எனக்கு என்ன? 1. ஏயோட எஃபிஷியன்சி 3. பியோட எஃபிஷியன்சி 1, ஏயோட எஃபிஷியன்சி 3. ஏ என்பவர் ஸோ ஏ வந்து பியை விட 60 நாளுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடுறார். ஏ வந்து பியை விட 60 நாளுக்கு முன்னாலே வேலையை முடிச்சிடறார். யார்? ஏ. ஏன்னா அவர் த்ரைஸ் எஃபிஷியன்சி. ஸோ அப்போ பி அந்த ஒர்க்கை, ஸோ அப்போ ஏ எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பார்? 60 days முன்னாடியே முடிச்சிடுறாரு. ஸோ இவர் 3 மடங்கு திறமையுடையவர். அவர் 10 நாளில் வேலை பார்த்தாருன்னா அவர் 15 நாளில் வேலை பார்த்தாரு அப்படின்னா ஏ எத்தனை நாளில் வேலை பார்ப்பார்? 5 நாளில் வேலை பார்ப்பார். நான் எஃபிஷியன்சி தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொடுத்துருக்க ரிலேஷன் படி இங்கே எனக்கு என்ன வேல்யூ வரும்னு யோசிச்சு சொல்லுங்கள். ஏ வந்து பியை விட
60 நாளுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிச்சிடுறாரு அப்படின்னா அங்கே என்ன வேல்யூ வரும்? எனக்கு 60ன்னு கொடுத்துட்டாங்க. யார் 60 நாளைக்கு முன்னாடி முடிக்கிறா? ஏ. அப்போ 2 பேருக்கு உண்டான எஃபிஷியன்சி டிஃப்ரென்ஸ் ஆர் டேஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இவர் தான் 2 மடங்கு அதிகமான வேலை பார்த்துருப்பார். ஆமாம் தானே? 2 மடங்கு அதிகமான நாள் வேலை பார்த்தது அவர் தான். அப்போ 2 மடங்கு அதிகமான நாள்னா ஸோ அதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 2 மடங்கு அதிகமான நாட்கள் அப்படிங்கிறதா எனக்கு டிஃப்ரென்ஸ் 60 டேஸ். புரியுதுல என்ன சொல்கிறேன்ட்டு? 60 டேஸ். அப்போ பி வந்து 90 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஏ வந்து 30 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பார். புரியுதுல? சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, நான் என்ன எழுதியிருக்கேன்னு புரியுதா? ஏ இஸ் த்ரைஸ் குட் ஒர்க் மேன் அஸ் பி. அப்போ என்ன? ஏ வந்து எஃபிஷியன்சி அவருக்கு 3னா பியோட எஃபிஷியன்சி 1. இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஏ வந்து ஒர்க்கை எக்ஸ் டேஸில் முடிச்சாருன்னா பி வந்து 3x டேஸில் முடிப்பார். பி வந்து 3x டேஸில் முடிப்பார். அப்போ ஏ வந்து பிக்கு 30 நாளைக்கு முன்னாடி 60 நாளைக்கு முன்னாடி ஒர்க்கை முடிச்சிடறாரு. அப்போ ஏ வந்து 30 டேஸில் முடிக்கிறாரு, பி வந்து 90 டேஸில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதான கொஸ்டின். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அப்போது எனக்கு 3 அப்படிங்கிறது ஸோ எஃபிஷியன்சி 3 அப்படின்னா எனக்கு 30. ஸோ 3 எஃபிஷியன்சியாக இருக்கும்போது எனக்கு 30 டேஸில் முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ எனக்கு 2 பேர் சேர்ந்துனா எனக்கு எஃபிஷியன்சி என்ன ஆகிடும்? 4. ஸோ அந்த 4 எஃபிஷியன்சி 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். அசம்ஷன் இல்லைங்க சார். 60ங்கிற ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா பி வந்து 60 நாள் அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பார். 60 நாளைக்கு முன்னாடியே ஏ முடிச்சிட்டாருன்னா பி எத்தனை நாள் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காரு? 60 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ எத்தனை மடங்கு அவர் அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பாரு? இவர் ஒரு 30 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா ஸோ இவர் அதை விட 3 மடங்கு, அதானே எக்ஸ் 3x. எக்ஸ் 3x வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு 60ங்கிற ஒன்று கொடுத்துட்டாங்க. 2 பேருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எடுத்தானா எனக்கு 2x 60. அப்போ எக்ஸுங்கிறது எனக்கு என்ன? 30. நீங்கள் அந்த எக்ஸ் 3xை வச்சு இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு 60 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 பேருக்கு உண்டான 60 நாளைக்கு முன்னாடி ஏ முடிச்சிடுறாருன்னா 2 பேருக்கு உண்டான டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன? 2x டேஸ். 2x டேஸ் எனக்கு 60னா எக்ஸ் டேஸ் என்ன? 30. அப்போ எனக்கு ஏ 30 டேஸில் முடிக்கிறாரு, பி 90 டேஸில் முடிக்கிறாரு. ஏ 30 டேஸ், பி 90 டேஸில் முடிக்கிறாரு. அப்போ 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதான் எனக்கு கொஸ்டின். 2 பேர் சேர்ந்து எனக்கு அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ 330 அப்படின்னா ஸோ நான் கேன்சல் பண்ணேன்னா ஸோ 90 டிவைடட் பை 4 is equal to x. 2 4s are 8, remaining 1. 2 4s are 8, 32, 2 by 4, 32, 1 by 2 days. Sorry, 32 இல்லை, 22 1 by 2 days. 22 1 by 2 days. 22 1 by 2 days. ஸோ இதே இது நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்து சால்வ் பண்ணாலும் அது ஆன்சர் வரப்போகுது. ஸோ நான் அப்போ எனக்கு த்ரைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? த்ரைஸ் அப்படின்னா ஏ பி. ஏ எக்ஸ் டேஸில் முடிச்சாருன்னா பி எத்தனை நாளில் முடிப்பார்? 3x டேஸ். ஏ வந்து அவரோட 60 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடுறாரு. அப்போ 2 பேருக்கு உண்டான டிஃப்ரென்ஸுங்கிறதா எனக்கு 2x 60 டேஸ். இது டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணுறது. அப்போ இதில் இருந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அப்போ எனக்கு x is equal to 30. ஸோ இவர் 30 நாளில் முடித்தா இவர் எனக்கு 90 நாளில் முடிப்பார். இந்த 30 90 நமக்கு தெரிஞ்சிருச்சு. 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 1/30 1/90. ஸோ அப்போ 30க்கும் 90க்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 90. 30க்கும் 90க்கும் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1. ஸோ இங்கே 3 3 × 30 90. 90னா எனக்கு 3 + 1 3 + 1 டிவைடட் பை 90 is equal to 4/90. 4/90ங்கிறது அவங்களோட பர் டே ஒர்க்கு. ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சாங்கன்னா 90/4. சேம் இங்கேயும் எனக்கு அதே 90/4 தான் வந்து. டேரெக்டானா எனக்கு பெர் டே ஒர்க் எடுத்து சால்வ் பண்ணுறேன். எஃபிஷியன்சியை நான் அப்படியே வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ் 3xன்னு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். எஃபிஷியன்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சம் நோட் பண்ணிக்காங்க. A can do a certain job in A can do a certain job in 25 days. A can do a
certain job in 25 days. ஸோ இதுவரை பார்த்த சம்ம புரியுதுல. பர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி எடுக்கணும், த்ரைஸ் வைஸ் கொடுத்தா நீங்கள் அது எக்ஸு 3x எடுக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா 2 மெத்தடில் உங்களுக்கு எஃபிஷியன்சி வச்சு சால்வ் பண்ணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இங்கே நான் டேஸ் எடுத்தேன்னா எனக்கு அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அது கரெக்டாக எழுதும் போது நம்ம அதை கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு நான் டேஸாக எடுக்காமல் கொடுத்த எஃபிஷியன்சி அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாகவே நான் சால்வ் பண்ணிடலாம். பர்சன்டேஜாவோ எக்ஸுங்கிற வேல்யூ வச்சோ எக்ஸு 3x அப்படின்னு சொல்லி நான் டேஸில் எடுத்தேன் அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுங்கிறது டேரெக்டாக ஏபி கொடுத்துட்டு ஏபி சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஏபி முடிச்சுட்டு பி முடிச்சாங்கன்னா ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஏபிசி சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, அது ஒரு மெத்தட், அது ஒரு கான்செப்ட். ஸோ செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா அந்த பர்சன்டேஜ்லேயும் ஃப்ராக்ஷன்லேயும் நமக்கு கொடுக்கக்கூடியது நம்ம செகண்ட் பார்த்தது. ஸோ இவரை விட இத்தனை சதவிகிதம் திறமையுடையவர், இத்தனை மடங்கு திறமையுடையவர். ஸோ எஃபிஷியன்சியை வச்சு பார்த்தது செகண்ட் ஒன். ஸோ இப்போ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, சம் நோட் பண்ணிக்கோங்க. A can do a certain job in 25 days while B alone can do in 20 days while B alone can do in 20 days. B alone can do in 20 days. A started the work. A started the work and was joined by B. A started the work and was joined by B and was joined by B after 10 days and was joined by B after 10 days. 10 days. 10 days. ஸோ ஏ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏ வந்து ஒரு வேலையை 25 டேஸில் முடிப்பார், பி தனியாக பண்ணாருன்னா 20 டேஸில் முடிப்பார். ஸோ ஆனால் ஏ இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, 10 days. எஸ் 10 days ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து தான் பி வந்து சேர்றாரு. ஸோ அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறத 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 days முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து ஏயும் பியும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக அந்த ஒர்க்கு முடிகிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும், அதுதான் கொஸ்டின். புரியுதா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ திடீர்னு இன்னொருத்தர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியது. 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் வெளியே போயிடுவார், அந்த ஒருத்தர் மட்டும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கை முடிப்பார். இப்போ ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து சர்டைன் ஒர்க் சர்டைன் டேஸில் முடிச்சிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிச்சிருப்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க் என்ன, புரியுதில்ல? ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க் அப்படிங்கிறது என்ன, அதை ஏயோட எஃபிஷியன்சியில் அவர் எத்தனை நாளில் முடிப்பார், அதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ஏ ஒரு வேலையை 25 நாள்லையும் பி ஒரு வேலையை 20 நாள்லையும் முடிக்கிறாரு. ஸோ அப்போ ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஏ ஒரு வேலையை 25 டேஸில் முடிக்கிறாரு, பி அந்த ஒர்க்கை 20 டேஸில் முடிக்கிறாரு. ஸோ ஏ மட்டும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸ்டார்ட் பண்ணி அவர் 10 days ஒர்க் பண்ணுறாரு. அப்போது ஸோ ஏ ஒரு ஒர்க்கை 25 days, ஏ வந்து அந்த ஒர்க்கை 25 டேஸில் முடிப்பார், பி வந்து அந்த ஒர்க்கை 20 டேஸில் முடிப்பார். பி வந்து 20 டேஸில் முடிப்பார். ஸோ அப்போ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாளில் முடிக்கிறாரு, எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு, முடிக்கிறாருல எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு, 10 days ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க் பை ஏ. கம்ப்ளீட்டட் ஒர்க் பை ஏ. ஸோ அவரோட பெர் டே ஒர்க்குங்கிறது ஏயோட பெர் டே ஒர்க் என்ன, 1/25. அப்போ 10 days ஒர்க் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ முடிச்சிருப்பாரு, 10/25. ஆமாம் தானே, இது புரியுதுல்ல? 10 daysனா 10/25 கேன்சல் பண்ணனா எனக்கு 2/5. 2/5 ஒர்க் யார் முடிச்சிட்டா, ஏ முடிச்சிட்டாரு. அப்போ ரிமைனிங் ஒர்க்கை தான் யார் 2 பேர் சேர்ந்து செய்ய போகிறாங்க, ஏயும் பியும் சேர்ந்து செய்ய போகிறாங்க ரிமைனிங் ஒர்க்கு. அப்போ ரிமைனிங் ஒர்க்குங்கிறது என்ன, எப்பயுமே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒர்க் அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க் என்ன, 1 தான். எனக்கு டோட்டல் ஒர்க்கு 1 தான். அந்த ஒரு ஒர்க்கை தான் எனக்கு ஏ தனியாக செஞ்சால் 25 நாட்கள் பிரித்து செய்கிறாரு, பி தனியாக செஞ்சால் 20 days. ஓகேவா? எனக்கு டோட்டல் ஒர்க்கு 1. ஸோ அப்போ அது எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிடுக்கு, 2/5. அப்போ 5 - 2 3/5. ஸோ இது என்ன ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க் என்ன, 3/5. இதுவரை புரியுதா?
என்ன அப்படிங்கிறது, ஏ ஒரு ஒர்க்கை 25 டேஸ் முடிச்சிருக்காரு, பி அந்த ஒர்க்கை தனியாக செஞ்சாருன்னா 20 டேஸில் முடிக்கல. ஏ தனியாக பண்ணால் 25 நாள் அந்த வேலையை முடிப்பார், பி தனியாக அந்த ஒர்க் பண்ணாருன்னா 20 டேஸில் முடிப்பார். ஸோ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை ஒரு 10 டேஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கடுத்து பி வந்து சேர்றார். அப்போ அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ முடிச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கை தான் யார் 2 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க, ஏயும் பியும் சேர்ந்து பண்ணுவாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கு என்ன, 3/5. 3/5. ஸோ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும், 2 பேர் சேர்ந்து 3/5 ஒர்க் அப்படிங்கிறது முடிப்பாங்க. எத்தனை நாளில் முடிப்பாங்க, எத்தனை நாளில் 2 பேரும் 3/5 ஒர்க்குங்கிறத முடிப்பாங்க. ஆல்ரெடி 10 டேஸ் யார் ஒர்க் பண்ணிட்டாரு, ஏ மட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டாரு, 10 டேஸ் ஒர்க் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க, 1/25 ப்ளஸ் 1/20. ஏ பி சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க, 25 20 5 4. ஸோ அப்போ 20 100. ஸோ அப்போ 100 அப்படின்னா எஸ் 9/100 100/9 வரும். 9/100 100 டிவைடட் பை 9. 100 டிவைடட் பை 9 டேஸில் ஏ பி சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்களா, ஏ பி சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க, 100/9 டேஸில் முடிப்பாங்க. டோட்டல் ஒர்க்கை 100/9 டேஸில் முடிப்பாங்க. ஸோ ஆனால் எனக்கு இங்கே எவ்வளோ ஒர்க்கு தான் இருக்குது, 3/5 ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டேஸ், ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட்டட் பை ஏ பி 2 பேர் சேர்ந்து மொத்த ஒர்க்கையும் பண்ணியிருந்தாங்கன்னா 100/9 டேஸ். ஆனால் இங்கே எனக்கு எவ்வளோ தான் பண்ண போகிறாங்க, 3/5. எனக்கு ஃபுல் ஒர்க் பண்ணணும்னா 100/9 டேஸ். ஆனால் எனக்கு எவ்வளோ ஒர்க் தான் பண்ண போகிறாங்க, 3/5 ஆஃப் 100/9 டேஸ். அந்த நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. புரியுதில் எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு. எனக்கு அந்த 5ல் 3 பங்கு வேலை தான் மிச்சம் இருக்குது. அப்போ 5 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா 5 நாளில் எனக்கு 2 நாள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாங்க. 5 நாளில் 2 நாள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரிமைனிங் 3 நாள் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி கான்செப்ட் தான். எனக்கு 5ல் 3 பார்ட் ஆஃப் ஒர்க்குங்கிறது ரிமைனிங் இருக்குது. எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க் என்ன, 3/5. ஸோ அப்போ அந்த டோட்டல் டேஸில் 3/5 டேஸுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஏபி சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சிடும். கான்செப்ட் புரியுதில்லை எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு. அப்போ 3/5 இன்ட்டு 3/5 இன்ட்டு 100/9 கேன்சல் பண்ணால் இங்கே 23 20/3 6/2/3. இது ஏபியும் ரிமைனிங் ஒர்க்கை பண்ணது 6/2/3. ஆல்ரெடி ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, 10 டேஸ் ப்ளஸ் 6/2/3. மொத்தமாக அந்த ஒர்க்கு எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கு, 16/2/3 டேஸ் தான் முடிஞ்சிருக்கு. புரியுதா அந்த சம்மு? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேங்களா சார், எப்பயுமே எனக்கு டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்ன, 1 தான். ஸோ இப்போ ஒருத்தர் 25 நாள் அந்த ஒர்க்கை முடிக்கிறாருன்னா, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறதுங்கிறது ஒரு ஒர்க்கு தான். எனக்கு அந்த ஒர்க்கை அவர் 25 பார்ட்டாக பிரித்து 25 நாளில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஒரு நாளில் எனக்கு 1/25 ஒர்க்கு முடிப்பார். அப்போ அவர் ஒரு நாளில் எவ்வளோ முடிச்சிருக்காரு, எனக்கு ரிமைனிங் ஒர்க்கு கேட்டாங்கன்னா 1 - 1 டிவைடட் பை 25. அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், ஒரு நாளில் ஒரு பார்ட்டை முடிச்சிட்டாருன்னா எனக்கு 24/25 பார்ட்டு தான் எனக்கு மிச்சம் இருக்கும். எனக்கு எப்பயுமே டோட்டல் ஒர்க்குங்கிறது 1 தான். புரியுதுல? இதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்காக தான் ஆரம்பமே சொன்னேன்ல, டோட்டல் ஒர்க்குங்கிறது நமக்கு 1. ஸோ அவர் ஒர்க் பண்ணது எதில் சொல்கிறோம், ஸோ அவர் 25 டேஸ், அவர் பர் டேனா ஒரு 1/25 10 டேஸ் ஒர்க் பண்ணிட்டார். அப்போ 10/25 பார்ட்ஸ் வந்து முடிச்சிருப்பார். அப்போ அவர் 2/5 முடிச்சிருக்கிறதுனால ரிமைனிங் ஒர்க் என்ன, 1 - 2/5. அப்போ ரிமைனிங் எனக்கு 3/5. ஸோ ஏபியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எனக்கு 100/9 டேஸில் முடிப்பாங்க. மொத்த ஒர்க்கையும் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணாங்கண்ணா. ஆனால் எனக்கு எவ்வளோ தான் ஒர்க்கு இருக்குது, 3/5 ஒர்க்கு தான். அப்போ அந்த 100/9 டேஸில் 3/5 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ நாள் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். 3/5 ஆஃப் 100/9 டேஸ். அதுக்குள்ள 3/5 ஒர்க்குக்கான டேஸ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அது மொத்த ஒர்க்குக்கானது 100/9 நாட்கள். அது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால குழம்பிடாதீங்க. மொத்த வேலைக்கான நாள் 100/9. அதில் எனக்கு 5ல் 3 பங்கு வேலைக்கான நாளை மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். 3/5 ஆஃப் 100/9. இது புரியுதுல? நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க.
A can do a piece of work in 40 days. A can do a piece of work in 40 days. A can do a piece of work in 40 days. He works for 8 days. He works for 8 days. A can do a piece of work in 40 days. He works for 8 days. And then B completed the remaining work in and then B completed the remaining work in 16 days. B completed the remaining work in 16 days. 16 days. How long will they together? How long will they together? How long will they together take to complete the work? Take to complete the work. How long will they together take to complete the work? அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சம் என்னன்னு சொல்லுங்க. ஏ can do a certain job in 20 sorry A can do a piece of work in 40 days. A வந்து ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார்? 40 days முடிப்பார். He works for 8 days. அவர் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டாரு? 8 days ஒர்க் பண்ணிட்டாரு. அப்போ ஏயோட கம்ப்ளீட்டட் ஒர்க் என்ன? ஏயோட கம்ப்ளீட்டட் ஒர்க், அவரோட பெர் டே ஒர்க் என்ன? 1/40. அவர் எவ்வளோ முடிச்சிருக்காரு? அப்போ 8 daysனா 8/40. அப்போ 1/5 வந்து அவர் முடிச்சிருக்காரு. 1/5 முடிச்சிருக்காரு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிக்காரு? அப்போ ரிமைனிங் ஒர்க் என்ன? 1 - 1/5 என்ன நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணால் புரியும். 1 - 1/5 4/5. ஸோ அந்த 4/5 ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 16 daysல முடிக்கிறாரு. ஸோ 5ல் 4 பங்கு ஒர்க்கை அவர் 16 நாளில் முடிக்கிறாருன்னா மொத்தம் 5 பங்கு எத்தனை நாளில் முடிப்பார்? 4/5 ஒர்க்கை 16 daysல முடிச்சிட்டாரு. ஸோ 5ல் 4 பங்கை 16 நாளில் முடிச்சிட்டாரு. அப்போ இதுதான் 4 பங்காக வேலை பார்த்துருக்காரு. ஸோ ஒரு பங்குங்கிறது இந்த இடத்துல ஒரு பார்ட்டுங்கிறது எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு? 4 days. இப்போ 5 பார்ட்டே அவர் டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, இல்லைன்னா அப்படி கூட இல்லை, விட்டுருங்க. 4/5 அப்படிங்கிறது எனக்கு 16 அப்படின்னா எனக்கு ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அப்போ எக்ஸு. அப்போ எனக்கு 4x divided by 5 is equal to 16. ஸோ 4x is equal to 80. x is equal to 20. இந்த எக்ஸுங்கிறது என்ன? 4/5 ஒர்க்கை 16 daysல முடிச்சிருக்காரு. எனக்கு டோட்டல் ஒர்க்கு முடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? 20 days. யாருக்கு? பிக்கு. ஸோ அப்போ பி மட்டும் அந்த ஒர்க்கை முடிச்சாருன்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 20 daysல முடிப்பார். ஏ மட்டும்னா 40 days, பி 20 days. ஏ பி சேர்ந்து எத்தனை டேஸில் முடிப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஏயும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 1/40 + 1/20 is equal to 3/40. 40/3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 33 1/3 டேஸில் ஏபியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. நம்மள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரணும். கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஏ எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு? அவர் பெர் டேலனா 1/25 முடிப்பார். அப்போ 10 டேனா 10/25. இப்போ கேன்சல் பண்ணோன்னா எனக்கு 2/5. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எனக்கு டோட்டல் ஒர்க்கு 1. அப்போ ரிமைனிங் ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு? நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் இல்லை நிறையா. ஸோ இதுலேயே இன்னும் 3 மாடல் கிட்ட இருக்குது. ஸோ மொத்தம் இதில் ஒரு 7 மாடல் வர உண்டு. ஸோ லாஸ்ட் டைம் இப்போ நமக்கு குரூப் 1ல் குரூப் 2லாம் குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு 7 மாடலில் ரிப்பீட்டடாக சம் கேட்பாங்க. 7வது மாடலாக தாண்டி 8வது மாடலில் ஒரு சம் கேட்டுட்டாங்க வித்தியாசமாக. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் எப்படி சம்மு கொடுத்தாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், நமக்கு டேரெக்டாக சால்வ் பண்ணுறது தெரியணும், ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எப்படி சம்மு கொடுத்தாலும் நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்பர் சிஸ்டத்தில் தெளிவாக இருந்தாலே எந்த சம்னாலும் கரெக்டாக சால்வ் பண்ணிடணும்.